நவம்பர் 27 பிறந்த நாள் காணும் தமிழகத்தின் நம்பிக்கையே, இளைஞர்களின் எழுச்சியே, எங்களின் எதிர்காலமே, திராவிட பெருநதி, முன்னேற்ற தமிழ்நதி, கழகத்தின் ஜீவநதி, எங்களின் உதயநிதியே. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் துணை முதல்வரே. மாண்புமிகு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, விருதுநகர் தெற்கு மாவட்ட செயலாளர். கலைஞருடைய உருவமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவரோட செயல்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கலைஞர் வழியில் அவரோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், அவர் ஒரு பிரச்சனைகளை அணுகுமுறையாக இருக்கட்டும், கலைஞரோட மறு உருவமாக தான் பார்க்குறோம். அவரோட இன்றைய பணிகள்லாம் பார்த்திங்கன்னா மிக சிறப்பு, யாருமே குறை சொல்ல முடியாத பணிகள். அவர் படிப்படியாக முன்னேறி வந்திருக்காரு. கரெக்டான டைமில் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. இளைஞரணியில் அவர் இளைஞரணி தலைவர், அதே மாதிரி அவரோட பொன்முக சிரிப்பு, அந்த சிரிப்புக்கு நாங்கள்லாம் அடிமை, என்ன சொன்னாலும் செய்வோம். அதே மாதிரி எங்ககிட்ட உள்ள அணுகுமுறையெல்லாம் வேறு லெவலில். அவர் அடையார் மகப்பேறு மருத்துவமனையில் அன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் போட்டு அவங்களுக்கு உபகரணங்கள் ஃபுல்லாக வழங்குவேன். அது எங்கள் மருத்துவத்துறை அமைச்சர் தான் வழங்குவார். அவர் திருக்கரங்களாக தான் வழங்குவோம். இது தொடர்ந்து 3-4 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கோம். வாய்ப்பே இல்லை. உதயநிதி வேறு, விஜய்ன்றது வேறு. இதெல்லாம் பாசிங் க்ளவுட் தான் விஜயெல்லாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தென் சென்னை தெற்கு மாவட்டத்தினுடைய இளைஞரணி துணை அமைப்பாளர் திரு விநாயகமூர்த்தி நம்மிடையே இருக்கிறார். அண்ணா வணக்கம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய 47வது பிறந்த நாள். இந்த நாளில் உங்களை சந்திக்கிறோம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவரோடு பயணிக்கிறீங்க. அவருடைய பிறந்தநாளுக்காக சில ஏற்பாடுகள் எல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க. அது குறித்தும் அதே போல் திரு உதயநிதி அவர்களை பற்றி உங்களுடைய பார்வையில் அவர் ஒரு துணை முதலமைச்சராக இன்றைக்கி உயர்ந்திருக்கிறார், அதை பற்றி கேட்கணும்னு நினச்சி தான் நான் வந்திருக்கேன். திரு உதயநிதி அவர்களுடைய இந்த பொசிஷன், இந்த உயரம், அவர் கொடுத்துருக்கிற பதவின்றது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கள் இளம் தலைவருக்கு முதலாவது உங்கள் வாயிலாக நான் என் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கலைஞருடைய உருவமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவரோட செயல்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கலைஞர் வழியில் அவரோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், அவர் ஒரு பிரச்சனைகளை அணுகுமுறையாக இருக்கட்டும், கலைஞரோட மறு உருவமாக தான் பார்க்குறோம். ஏன்னா அவர் அவரோட பைட்டில் பார்த்திங்கன்னா பேசும்போது பேசுகிற தன்மையாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுக்குற பதிலாக இருக்கட்டும், அது கலைஞரோட ஸ்டைலில் தான் இருக்குது. அவரை கலைஞரின் உருவமாக தான் பார்க்குறோம். அதே மாதிரி அவரோட இன்றைய பணிகள்லாம் பார்த்திங்கன்னா மிக சிறப்பு, யாருமே குறை சொல்ல முடியாத பணிகள். அவர் படிப்படியாக முன்னேறி வந்திருக்காரு. கரெக்டான டைமில் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. இந்த பதவியில் அவர் மிகவும் ரொம்ப சிறப்பாக செயலாற்றுறாரு. எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். ஏன்னா எங்களோட இளைஞரணியில் அவர் இளைஞரணி தலைவர், அதே மாதிரி அவரோட பொன்முக சிரிப்பு, அந்த சிரிப்புக்கு நாங்கள்லாம் அடிமை, என்ன சொன்னாலும் செய்வோம். அதே மாதிரி எங்ககிட்ட உள்ள அணுகுமுறையெல்லாம் வேறு லெவலில். அவர் ஏன்னா நான் இளைஞரணியில் 3வது முறையாக இருக்கேன். பகுதி அமைப்பாளராக இருந்து 2 தடவை பகுதி அமைப்பாளராக இருந்து இப்போ மாவட்ட துணை அமைப்பாளராக இருக்கேன். நான் தலைவர்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். தளபதி தலைவர்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர்கிட்டையும் பாராட்டுகள் பெற்றிருக்கேன். என்னோடய மினிட்டில் அவர் என்னை பாராட்டியிருக்காரு. அவர்கிட்டேருந்து ஒர்க் பண்ண இதை விட உதயண்ணங்கிட்ட இன்னும் சிறப்பாக இருக்குது. ஏன்னா அவர் அணுகுமுறைகள் எங்ககிட்டலாம் மிக ஈஸியாக அணுகுறாரு. அதே மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறாரு. நான் ஒரு பொறுப்பில் இருக்கேன்னா என்னை அவர் கிளியராக தெரியுது. இந்த மாதிரி இளைஞரணி நிர்வாகி, அந்த மாதிரி என்னோடய செயல்பாடுகள்லாம் ரொம்ப ஈஸியாக அணுகுமுறை பண்ணுறாரு. எக்ஸாம்பிள் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் கொரோனா டைமில் கொரோனா பீக்கில் எங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் மா சுப்பிரமணியம் இங்கே இருக்கிற எல்லா பகுதியிலையும் எல்லா வார்டுலேயும் டோர் டு டோர் மக்களுக்கு இந்த கொரோனா நிவாரண பணிகள் செய்யணும்னு சொன்னாங்க. அந்த டைம் தலைவரோட பிறந்தநாள் வர அந்த டைமில் நான் இங்கே என்னோடய வார்டில் நிறைய நிகழ்ச்சி பண்ணோம். எங்கள் அமைச்சரை வச்சு அமைச்சர் வீடு வீடாக குப்பத்திலலாம் வீடு வீடாக மளிகை பொருள்லேருந்து எல்லாமே கொடுத்தோம். அந்த மாதிரி ஒரு 2000 பேர் மீனவ பகுதியில் கொடுத்தோம். அந்த மாதிரி ஒரு ஏரியாவாக கொடுத்தோம். இதில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக அண்ணன் உதயநிதி அப்போது இளைஞரணி செயலாளராக தான் இருந்தார்.
அவர் வர வச்சு நான் இங்கே ஒரு பெசனகரில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினோம். அதில் வந்து ஒரு 1500 மகளிருக்கு புடவையும் அரிசியும் மளிகை பொருளும் கொடுத்தோம். அது வந்து அவர் நேரடியாக வந்து அந்த அந்த இடத்துலையே வந்து ரொம்ப பீக் டைம் அப்போல்லாம் வந்து ஒரு மாஸ்க் போட்டுன்னு சாதாரணமாக வந்து எல்லாருக்கும் வழங்கினார். அந்த நிகழ்ச்சி வந்து நிகழ்வு வந்து ஒரு ஒரு இளைஞரணி செயலாளர் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது. எங்களுக்கு இப்போ ஆய்வு நடக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது மினிட்டில் நான் ஒரு மினிட் வச்சுருக்கேன். அந்த மினிட்டில் காமிக்கும்போது இந்த இடம் இந்த நிகழ்ச்சி வந்து பெசனகரில் பண்ணியே அப்படின்னு அவரும் ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறாரு. இது பெசனகரில் ஆமாம் இந்த நிகழ்ச்சி பெசனகரில் நடந்தது, ஏன் மினிட்டில் கையெழுத்துவாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு ஒரு புல்லரிப்பாக ஆயிடுச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி முதல் நிகழ்ச்சி எனக்கு அவரோட நிகழ்ச்சி, அதை ஐடென்டிஃபை பண்ணி இடத்தோட சொல்கிறாரு. ஆமாம் பெசனகரில் பண்ணிய அந்த இடத்துல ஒரு ஸ்லம் போர்டில் நடந்துச்சு, ஏன் கையெழுத்து வாங்கலை அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி இப்போ கொரோனா பீக் டைம்னா அந்த டைமில் நீங்கள் வந்து எந்த மினிட்டும் எழுதலை, ஆனால் நிகழ்ச்சியை வந்து நோட்டீஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு மெமரியபிளான விஷயங்களை ஒரு நிர்வாகிகளாக இருக்கட்டும் எந்த விஷயம் செஞ்சாலும் அவருக்குன்னு ஒரு தனி முத்திரையோட அவர் ஞாபகம் வச்சுட்டு பண்ணுறாரு. அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்னும் 100 ஆண்டு காலம் வந்து இந்த இயக்கத்தை வந்து வழி நடத்த போகிறவர் அவர் தான். அதை நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம், உணர்ச்சி மிக்க இந்த பிறந்தநாள் அவரோட பிறந்தநாள் நிகழ்ச்சியை நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்வோம். வருடம் நான் தொடர்ந்து 4 வருஷமாக இங்கே அடையாறு மகப்பேறு மருத்துவமனையில் அன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம் போட்டு அவங்களுக்கு உபகரணங்கள் ஃபுல்லாக வழங்குவேன். அது எங்கள் மருத்துவத்துறை அமைச்சர் தான் வந்து வழங்குவார். அவர் திருக்கரங்களாக தான் வழங்குவோம். இது தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வருஷம் எல்லாத்த விட அவர் வந்து துணை முதலமைச்சர் ஆகியிருக்காரு. இதில் வந்து நாங்கள் இது வந்து பெரிய கொண்டாட்டமாக இந்த திருவிழாவை கொண்டாட போகிறோம். நான் அடையார் பகுதியில் மட்டும் நான் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதை வந்து தொடர்ந்து பண்ண போகிறோம். இது ஏன்னா எங்கள் தலைவர் வந்து இளந்தலைவர், அவர் துணை முதலமைச்சராக இருக்கார். அந்த துணை முதலமைச்சர் ஆனதுக்காக நாங்கள் வந்து இந்த கொண்டாட்டமாக செய்ய போகிறோம். அவருடைய பிறந்தநாள் பரிசாக நீங்கள் ஒரு ஸ்டாச்சு வாங்கி வச்சுருக்கீங்க, கலைஞருடைய ஸ்டாச்சு. இதை என்ன சொல்லி கொடுக்க போகிறீங்க, என்னவா நினச்சி வாங்கினீங்க இந்த மாதிரி ஸ்டாச்சு? நான் தான் முதலே உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், நான் வந்து கலைஞரின் மறு உருவமாக தான் அவரை பார்க்குறேன். ஏன்னா அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவர் சொல்கிற விதமாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட கொடுக்குற பதில் கூட இப்போ தற்சமயத்துக்கு இப்போ லாஸ்ட்டாக ஒரு இன்சிடெண்ட்டில் கலைஞரின் பேரை வந்து எல்லா திட்டங்களுக்கும் நீங்கள் செயல்படுத்துகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. வேறு யார் பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ சொல்லும் போது அடுத்த பதில் வந்து நீங்கள் கேட்கும்போது இல்லை இந்த திட்டங்களுக்கெல்லாம் கலைஞர் பேர் தான் வைக்க முடியும். அந்த அவரோட ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா கலைஞருக்கே உண்டான ஸ்டைல் அது. இந்த மாதிரி இது ஒரு சின்ன உதாரணம். நிறைய பதில்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அவர் கலைஞருக்கே உண்டான பதில்கள். அவரை நான் வந்து கலைஞரின் மறு உருவமாக தான் பார்க்குறேன். அதற்காகவே நான் வந்து இது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருக்கேன். எவ்வளோ கூட்டங்கள் இருந்தாலும் சரி அதை போய் அவருக்கு கொடுக்கணுன்றத ஒரு ஆசையோடு வாங்கி வச்சுருக்கேன். இளைஞரணி மாவட்ட பொறுப்பில் இருக்கீங்க. திமுகவில் இளைஞர்கள் வந்து சேர்றாங்களா, ஆர்வமாக இருக்காங்களா? நிறைய கட்சிகளில் இளைஞர்கள் கூட்டம் அந்த கட்சி பக்கம் தான் இருக்குது, இந்த பக்கம் தான் போகிறாங்க, இவரை நாடி தான் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. திமுகவை நாடி வராங்களா? திரு உதயநிதி அவர்களை ஒரு இளைஞர்களின் தலைவர்னு பார்க்குறாங்களா உங்கள் கட்சியில்? இல்லை, இது நீங்கள் கேட்குற கேள்வியே வந்து ஒரு வேடிக்கையான கேள்வியாக இருக்குது. இளைஞர்களை ஏற்றுக்கிறாங்களான்னு கேட்குறது. ஏற்றுக்காமலாம் நாங்கள் 40க்கு 40 ஜெயிச்சிருக்க முடியாது. அதேமாதிரி தொடர்ந்து வெற்றியை வந்து எங்கள் தலைவரோட ஆட்சி சிறந்த ஆட்சி இருக்கிறதுனால தான் தொடர்ந்து வெற்றியை காண்றோம். அதனால் அதில் மாற்று கருத்தே கிடையாது. நடிகர்கள் வந்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, வரலாறு சொல்லும். எத்தனோ தலைவர், எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமல் எல்லாருமே பார்த்துட்டோம். நடிகர்கள்னு அது ஒரு கிரேஸ். அந்த கிரேஸில் வந்து இப்போ இந்த விஜய் பின்னாடி போகிறாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. நாங்கள் அதை பற்றி கேரே பண்ண மாட்டோம். எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திட்டங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தொலைநோக்கு திட்டங்கள் இதை வந்து முன்னெடுத்து ஆட்சி நடத்துகிறார். இளைஞர்களுக்கு உண்டான திட்டம் தானே செயல்படுத்துகிறோம்.
இப்போ கல்வியை மட்டுமே முன்னெடுத்து போகிறோம். நம்ம தமிழ்நாடு இந்தியாவே வந்து ஒன்றிய அரசெல்லாம் வந்து நம்மளை பார்க்குறது பயப்படுறதுக்கு காரணம் என்ன? அதீத புத்திசாலிங்க. நாட்டில் இருக்கிற இந்த இந்தியா மாநகரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான பார்த்தீங்கன்னு வச்சுங்க, படித்தவங்க எல்லாருமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான் பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. இதுக்காக தான் ஒன்றிய அரசெல்லாம் நம்மளை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. இந்த திராவிட அரசோட சித்தாந்தமே வந்து மக்கள் படிக்கணும், படித்தா இன்னும் நம்ம டெவலப் ஆகும், எல்லாத்தோட நம்ம வந்து உயர்ந்து நிற்போம், அது இருக்கிறவனுக்கே முன்மாதிரியாக இருக்கும். இப்போ தமிழ்நாடு அப்படி தான் இருக்குது. இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்தை விட நம்ம நிமிர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் நம்மளோட திராவிட அரசோட சித்தாந்தங்களில் படித்து நிறைய பேர் வெளில வந்திருக்காங்க. எவ்வளோ சயின்டிஸ்ட், அப்துல் கலாமாக இருக்கட்டும், கூகுள் பிச்சை, சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும், இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாருமே படித்து மேலே போயிருக்காங்க, பெரிய பெரிய இதில் வளர்ந்துருக்காங்க. அப்போது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து முன்னெடுக்கிறது என்ன? படிக்கணும், இளைஞர்கள் படிக்கணும். இன்றைக்கி மகளிர்கள், மாணவர்கள் இவங்க படிக்கணுன்றதுக்காகவே எல்லா ஸ்கீமும் கொண்டு வராங்க. அந்த ஸ்கீமுங்களுக்கு பிரகாரம் தான் மாணவிகள் வந்து படிப்பில் ஆர்வம் கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்களோட திட்டங்களாகவும் இருக்குது. அதனால் இளைஞர்கள் இந்த படம் பார்க்குறவங்க, அது ஒரு இது மாதிரி, இது மழை மாதிரி வரும், அதோட நின்று போயிடும், அதோட போயிடும். அதனால் அடுத்து அதை பற்றி கவலைப்படுறதில்லை. இது ஸ்டார்டிங் அப்படி தான் இருக்கும். ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வியப்பாக இருக்கும். அது ஒன்றுமே எடுபடாது. மக்கள் மனசுலையும் சரிங்க, யார் மனசுலையும் எடுபடாது. ஏதாவது செய்யணும், மக்களுக்காக உழைக்கணும், மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வரணும், அவங்க சொந்த காசுலேயே செய்யணும். நடிகர்கள்லாம் வந்து வர்றது பிரச்சனை இல்லை, அவர் சம்பாரித்த காசில் மக்களுக்காக ஏதாவது செஞ்சுருக்கணும். இத்தனை மழை பெஞ்சிருக்கு, எத்தனோ துயரங்களை வந்து மக்கள் சந்திச்சிருக்காங்க. இப்போ கொரோனாலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ துயரங்கள். அப்போ எங்கே போனார் இந்த விஜயெல்லாம்? அப்போ வந்து செஞ்சுருக்கணும்ல, மக்களுக்கு இறங்கி ரோட்டில் வந்து செஞ்சுருக்கணும். விஜய் உதயநிதி அப்படி ஒரு போட்டியெல்லாம் வருங்காலத்தில் இருக்குன்றாங்க. அதை எதிர்கொள்ள முடியுமா? வாய்ப்பே இல்லை. உதயநிதி வேறு, விஜய்ன்றது வேறு. இதெல்லாம் பாசிங் க்ளவுட் தான். விஜயெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். இவங்களாலாம் இருக்க முடியாது. அரசியல் கட்சிகள்லாம் வந்து இவங்களெல்லாம் ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இவங்களாம் ஒரு 10 வருஷம் இருக்கட்டும், இருந்து கட்சி வளர்த்து அதுக்கப்புறம் இவங்க வந்து அப்போ தான் போட்டின்னு வந்து நிற்க முடியுமே தவிர, இப்போ உதயநிதிக்கும் அதை கம்பேரே பண்ணாதீங்க. அதெல்லாம் அந்த மாதிரியான அந்த மாதிரி வேர்டே தப்பு. இவங்களும் இதை விளம்பரம் படுத்தி அதை வந்து ஒரு நடிகர், இப்போ உதயண்ணா வரும்போது கூட எந்த இடத்துல கூட்டம் கூடாமல் இருக்குது, யார் அவர்கிட்ட செல்ஃபி எடுக்காமல் இருக்காங்க? அவர் வந்திருக்கான்னு தெரிஞ்சால் எல்லோரும் தான் வராங்க. அவ்வளோ குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே விரும்புகிறாங்க. எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். நடிகர்னும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் அதுக்காக தான் கூட்டம் கூடுறதை தவிர அது வந்து அரசியல் ரீதியாக வந்து எடுபடாது. மக்களுக்கு நல்ல திட்டங்கள் செய்யட்டும், இறங்கி வேலை செய்யட்டும், சம்பாரிச்ச கட்சி செலவு பண்ணட்டும், முதல்ல அதை கொண்டு வரட்டும். அவர் முதல்ல ஏதாவது ஒரு ஏழை மக்களுங்களுக்கு உதவி பிடிக்கட்டும். சம்பாரித்து அவர் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு. ஒரு சும்மா இல்லை, 100 கோடின்றாங்க, 50 கோடின்றாங்க சம்பளம். அந்த சம்பளத்தில் பாதியாவது மக்களுக்கான திட்டங்களை செய்யட்டும். அதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்கிறது, அவங்க வந்து உதய அண்ணனுக்கு ஈக்குவல்ன்றதால நீங்கள் சொன்னால் நாங்கள் ஏற்றுப்போம். இதெல்லாம் வந்து சும்மா யார் வேணால் சம்பாரிச்சதில் ஒரு காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டுறோன்னு சொன்னால் கூட்டம் கூட தான் செய்யும். அதனால் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அதை ஏற்றுக்கவும் முடியாது. ஒரு கேள்வி, திராவிட இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக உதயநிதி தன்னை தகவமைச்சிருக்காரா? அவருடைய கட்சி பணிகள், அதாவது உங்ககிட்டலாம் அந்த நெருக்கம் காட்டி கட்சி வேலைகளை பற்றியும், ஆட்சி ரீதியாக பதவிகளில் இருக்கார், கட்சி ரீதியாக அவர் ஸ்ட்ராங்காக எல்லாருக்கிட்டையும் எல்லாத்த பற்றியும் விசாரித்து பேசுகிறாரு? இல்லை, அவரோட அணுகுமுறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிக சிறப்பு. முன்னை விட வந்து நாங்கள் அதான் சொல்கிறோம், இப்போ எங்களுக்கு வந்து ஈஸியாக அணுகுமுறை பண்ண முடியும். அவர்கிட்ட போய் எந்த விஷயம் கேட்கும்போது, எந்த செயல்பாடுங்களை பற்றி இப்போ கேட்கும்போது தொடர்ந்து எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஈஸியாக அணுகிறாரு. ஏன்னா யாரையும் வந்து அவரோட புன்னகையிலேயே வந்து எல்லா விஷயமும் மறந்து போகுது. நம்ம எந்த விஷயங்களில் கொண்டு போனோன்னு போனால் கூட சில திட்டங்கள் வந்து நம்மளுக்கு வந்து மக்களுக்கு உண்டான திட்டங்களை வந்து செயல்படுத்தும் போது சில சுணுக்கங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து போகும்போது அவர்கிட்ட ரீச் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது. அந்த வந்து எல்லாருக்கிட்டேயும் கிடைக்காது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அவர் ஒரு இளம் தலைவர். அதே மாதிரி எங்கள் தலைவருக்கு அடுத்த அவர் வந்து ஒரு டெப்டி சிஎம்மாக இருக்கார்.
இன்றைக்கி டெப்டி சிஎம்ன்றது கூட யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே பேசலாம் அவர்கிட்ட, எல்லாருமே போய் கேள்வி கேட்கலாம், எதை கேட்டாலும் அதுக்கு உண்டான பதில் இருக்குது. எந்த கட்சிக்காரங்க போனாலும் அவரோட நேரம் தான் அவருக்கு பார்க்க முடியாத விஷயங்களாக இருக்குமே தவிர, மற்றபடி எந்த கட்சிக்காரங்க போனாலும் உடனே வர சொல்கிறார். அவர் பார்க்குற டைம் விசிட்டர்ஸ் டைமில் போனால் ஈஸியாக பார்க்கலாம். அதுவும் எங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு. இளைஞரணின்றது போது நான் எனக்கு கொஞ்சம் இப்போ பார்டரில் இருக்கேன். மாவட்ட லெவலில் ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க. அந்த பார்டரில் இருக்கேன். அந்த பார்டரில் இருக்கும் போதும் இன்னும் ஏஜை நாங்கள் கேட்கும் போதே இன்னும் எங்களெலாம் ஏஜை கொஞ்சம் இன்னும் 50 வயசு வரைக்கும் எங்களை மாவட்ட லெவலில் வைங்கன்னு சொல்லி விண்ணப்பமாக வைக்கிறோம். ஏன்னா அவர் இருக்கும்போது ஏன்னா ஏற்கனவே தலைவர் இருக்கும்போது பணியாற்றிருக்கோம். இப்போ அவர் இருக்கும்போது பணியாற்றணும். தொடர்ந்து அவர் இன்னும் பல சாதனைகளை புரியணும். தமிழகம் தொடர்ந்து திராவிட அரசு தான், நம்ம திமுக தான் ஆளும். அது எங்களோட செயல்பாடுகளில் அது மக்கள் உணர்ந்து அது தொடர்ந்து நடக்கும் அதுன்றது சொல்கிறோம். அதனால் அவரோட செயல்பாடுகள் 100க்கு 1000 மடங்கு திருப்தி அளிக்கக்கூடிய செயல்பாடுகள். கட்சி ரீதியாகவும் சொல்லலாம், எங்களோட ஒரு காமன் மேனாகவும் சொல்லலாம். அந்த மாதிரி அவரோட செயல்பாடுகள் ரொம்ப சிறந்த செயல்பாடுகள்.